இந்த பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமோ? அக்கார கனி. இது என்ன சார் கனி? ஏதாவது சாதாரண கனியாக இருக்கும் போல இருக்குது. இது என்ன கனி? இது ஆரஞ்சா சாத்துக்குடியா? என்ன கனி? என்ன ஆழ்வார் என்ன சொல்கிறார்? சர்க்கரை இருக்கு இல்லையா, ப்ரௌன் சுகரோ ஒயிட் சுகரோ ஏதோ ஒரு சுகர், பனக்கல் கண்டோ ஏதோ ஒன்று, அதை நீங்கள் நன்னா பூமியை உழுது விட வேண்டும். நன்னா யூ ஷுட் ப்ளோ த லேண்ட், டில் த லேண்ட். இந்த சர்க்கரையை விதையாக போட்டுருங்கோ, சர்க்கரையை விதையாக போட்டுருங்கோ, இல்லாட்டா ப்ரௌன் சுகரோ வெல்லமோ ஏதோ ஒன்றுத்த விதையாக போட்டுருங்கோ. போட்டுவிட்டு சர்க்கரை தண்ணியை அதில் கொட்டுங்கோ. சர்க்கரை தண்ணி கொட்டினோடனே சர்க்கரையிலேருந்து ஒரு சர்க்கரை புளுமியூல் வந்து ரேடிக்கல் வந்து சர்க்கரையாக ஒரு கிளை வரும். சர்க்கரையை விதையாக போட்டு இப்படிலாம் வருமா? ஆழ்வார் சொல்கிறார். அதுலேருந்து ஒரு சர்க்கரை கிளையாக வரும், அப்படியே கிறிஸ்டல் மாதிரி பளபளங்கும். இலையும் சர்க்கரையாக இருக்கும். சர்க்கரை மொக்கு வரும், சர்க்கரை புஷ்பம் வரும், சர்க்கரை பழம் வரும். அந்த சர்க்கரை பழத்துக்கு அக்காரக்கனின்னு பேரும். சர்க்கரையே வடிவெடுத்த ஒரு பழம். தமிழில் அந்த பழத்துக்கு அக்காரக்கனின்னு பேர். சாதாரணமாக பழத்தை சாப்பிட்டாலே தித்திக்கும்னா, சர்க்கரையே வடிவெடுத்த பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதை விட தித்திப்பறான் இந்த யோக நிருசிம்மன்.